வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம மயில் வந்து லேடி கெட்டப்பில் போயிட்டு முத்துவேல் கிட்ட பேசுகிற விதத்தில் பேசி நகையை வாங்கிட்டு வந்துட்டாங்க தான் சொல்லலாம். நம்ம மயிலும் முத்துவேல் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, நான் என்ன தான் அழகாக இருந்தாலும் எனக்கு தங்க நகை வைரம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துவேல் வந்து அம்மனுக்காக வச்சுருந்த நகை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இங்கே பாரு எவ்வளோ நகை இருக்குது, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து மயில் கிட்ட கொடுக்குறாங்க. இதை வாங்கினது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம மயிலும் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. அப்போது கார்த்தி வந்து மயிலை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா உன்னையாவ லேடின்ட்டு உண்மையாகவே நம்பிட்டான் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில் சொல்கிறாங்க, சித்தப்பன் காஞ்சி போயிருக்கான்ப்பா, பேப்பரில் பொம்பளைன்னு எழுதினா கூட நம்பிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுக்குறாங்க. எப்படியோ அவங்ககிட்ட பேசி கரெக்ட் பண்ணி இந்த நகை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ நாளாக இந்த நகை எல்லாமே அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கான், பாரு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நகையை திருடி இப்படி மரியாதையை வாங்குதுங்களே, அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்தி 2 பேருமே பேசிட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம முத்துவேல், சிவனாண்டி, காளியம்மா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் அம்மனுக்கு நகை சாத்திரம் சொல்லிட்டோம்ல, அதனால எங்களுக்கு இந்த முதல் மரியாதை கிடைச்சே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் கோயில் பரிவட்டம் வந்து என்னோட பையன் சிவனாண்டிக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஊர் மக்களும் சரிப்பா நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அம்மனுக்கு நகையெல்லாம் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கே நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்தியை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இது இன்னும் கார்த்தியை காணமே, இந்த மரியாதை வேற நம்ம அம்மா விட்டு போயிடும் போலையே, நம்ம அம்மாவுக்கு தான் எப்போயுமே முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி மனசுக்குள்ளே ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரியையும் நம்ம கார்த்தி வந்து எப்படியோ ஜாமீனில் வெளியில் எடுத்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரியை பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, என்னம்மா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை இப்போ சிவனாண்டிக்கு கிடைக்குது, நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்க, அந்த கடவுளுக்கு தெரியும் நான் எந்த தப்புமே பண்ணலை, கூடிய சீக்கிரம் உண்மை வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது காளியம்மா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா என்ன இவ எப்படி ஜெயிலில் இருந்து வெளியில் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, தெரியல சித்தி, அந்த கார்த்தி போய் தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்திருப்பான், எது எப்படியோ நம்ம முதல் மரியாதை வாங்குறத பார்த்துட்டு அவ கூனி குறுக்கி நிக்கட்டும், அதானே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி வந்து காளியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மனுக்காக செஞ்சுட்டு வந்த நகை எல்லாத்தையுமே நம்ம சிவனாண்டி வந்து பூசாரி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து கரெக்டாக வந்துடுறாங்க, எல்லாம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்த இதை பார்த்ததுமே நம்ம காளியம்மா சிவனாண்டி எல்லாமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இவ்வளோ நாளாக இந்த நகை வேறு எங்கேயுமே போல, சிவனாண்டி வீட்டில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காளியம்மா வந்து சொல்கிறாங்க, என்னப்பா கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் ட்ராமாவுக்கு பயங்கர ஆள்லாம் இந்த ஊர் மக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க நான் வந்து ஆதாரத்தோட தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த நகை இவ்வளோ நாளாக முத்துவேலோட வீட்டில் தான் இருந்திருக்கு, அதுக்கான ஆதாரத்துக்கான வீடியோவை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் மயில் வந்து பொம்பளை வேஷம் போட்டுட்டு முத்துவேல் கையிலேருந்து நகையை வாங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ காளியம்மா வந்து முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க, என்னையா பண்ணி வச்சிருக்க, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் இந்த மாதிரி பானையை உடைச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி காளியம்மா வந்து முத்துவேலை செம்மையாக திட்டுறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, என்னப்பா முத்துவேல் நீ தான் இதுக்கு பின்னாடி இருந்தியா, உண்மையை ஒத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்துவேல் மனசில் நினைக்கிறாங்க, நம்ம உண்மையை ஒத்துக்கலைன்னா அவ்வளவுதான் இவங்க நம்மளை போட்டு சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் தான் சாமுண்டீஸ்வரிக்கு மரியாதை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த முதல் மரியாதைலாம் தானா வரணும், இப்படி அநியாயம் பண்ணி வரக்கூடாது, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி எப்படி உங்களால் முதல் மரியாதை வாங்க முடியும், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி இவங்க பெரிய ட்ராமா பண்ணுறாங்கன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அதாம உன் புருஷனே ஒத்துக்கிட்டார்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பயங்கரமாக எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. சி இவ்வளோ கேவலமாக நடத்துப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி முதல் மரியாதை எங்கள் அத்தைக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபடியே ஊர் மக்கள் எல்லாருமே
ரொம்பவே சந்தோஷமாக சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதையை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி, பரமேஸ்வரி பாட்டி, ராஜராஜன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மாப்பிள்ளை மட்டும் இல்லைனா இந்நேரம் சாமுண்டீஸ்வரி என்ன ஆயிருப்பானே தெரியல. ஆனால் கொஞ்சம் கூட நம்மள மாப்பிள்ளையை பற்றி புரிஞ்சுக்காம சாமுண்டீஸ்வரி இப்படி அவன் மேலே கோபமாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரி, இப்போயாவது புரிஞ்சுக்கோ, நீ ஒரு கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை சும்மா விட்டாரா? அவர் நினச்சிருந்தா நம்ம அத்தை நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, எதுக்காக அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதிலிருந்து விலகிருக்கலாமே. ஆனால் அவன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. தன்னோட அத்தை ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை எப்படி வாங்கி கொடுத்தாரு பார்த்தியா? அதுதான் நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்கிறது. நம்ம மாப்பிள்ளை எப்பயுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் ஈஸ்வரி நினைப்பாரு, நீ தான் அவரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு உள்ளுக்குள்ளே தோணுது, நம்ம இவ்வளோ நாளாக தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தோணிக்கிட்டு இருக்க. ஆனால் அதை வெளியில் கட்டாமல் அப்படியே கம்பீரமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ காத்தி சொல்கிறாங்க, விடுங்க மாமா, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்லி காட்டுறீங்க? எனக்கு கடமை இருக்குது. என் அத்தைக்கு எப்போயுமே கெட்ட பேர் வரக்கூடாது. என் அத்தையை சுற்றி நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நான் அத்தையை காப்பாற்றினேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. பாத்தியா ஈஸ்வரி, நம்ம மாப்பிள்ளையோட பெருந்தன்மையான மனசை இப்போயாவது நீ அவரை புரிஞ்சுக்கோ. நீ அவரை புரிஞ்சுக்காம அவரை இந்த வீட்டை விட்டு துரத்துன. ஆனால் பாத்தியா, உனக்கு ஒரு கஷ்டம்னா அவர் எப்படி ஓடி வந்தார் அப்படிங்கிற மாதிரி காத்தியை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சந்திராவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னது இது, இந்த கார்த்தியை ஒரடியாக இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கலான்னு பார்த்தா இப்போ நம்மளே இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இப்போ இவன் சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றினதுக்கு சாமுண்டீஸ்வரி மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருப்பான் போலயே. அக்கா ஏற்கனவே இவனை தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுவா. இப்போது இவ்வளோ நாளாக கோவத்தில் இருந்தவ இப்போ இந்த ஒரு காரியத்தை வச்சு அந்த கார்த்தி பையன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துடுவா போலயே அப்படிங்கிற மாதிரி சந்திரா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது கார்த்தியை பற்றி ஏற்றி விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை சொல்கிற மாதிரி காளியம்மா ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. பாத்தியக்கா, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்குன்னு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த கார்த்திலாம் இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்னு தான் தோணுது. இவன் யாரையோ வச்சு கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் இவன் நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா கொஞ்சம் அமைதியாக ஏறி, அவர் நம்ம குடும்பத்துக்கு எப்பயுமே நல்லது தான் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னக்கா இப்படி பல்ட்டி அடிக்கிற, நான் கூட உனைய என்னமோ நினச்சான், ஆனால் பொசுக்குன்னு இப்படி மாற்றி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கார்த்தியை பற்றி எது சொன்னாலும் இந்த சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டா, அதனால நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே அமைதியாக இருக்காங்க. எது எப்படியோ நம்ம கார்த்தி எல்லாருமே கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி மேலே ஒரு சின்ன அனுதாபம் வந்திருக்குன்னு தான் நானே நினைக்கிறேன். இதில் அந்த கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் அந்த ஆதாரத்தை எப்படியாவது அவங்க குடும்பத்துக்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அந்த கான்ஸ்டபிள் கொடுத்த ஆதாரத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கிட்ட அந்த லேடி சேர்த்துடணும். அப்போ தான் எபிசோட் சூப்பராக இருக்கும். நம்ம சந்திராவும் இந்த விஷயத்துக்கு பின்னாடி முத்துவேல், சிவனாண்டி தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இப்போது நம்ம கார்த்திக் எந்த உண்மை சாமுண்டீஸ்வரிக்கு தெரியணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரோ அந்த உண்மை மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கதையில் ஒன்றுமே இருக்காது, குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், சந்திராவும் நல்லவங்களாயிருவாங்க. இதுக்கப்புறம் கதைக்களம் வேறு மாதிரி கொண்டு போவாங்களா, அப்படி இல்லைனா இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரியல் முடியக்கூடாது, இன்னும் நிறைய எபிசோட்ஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.